வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோகிணி அரந்தவச்செல்வம். நாளை மறுநாள் ஐப்பசி மாதம் 3வது வெள்ளிக்கிழமை விரதமாகும். நாளை மறுநாள் ஐப்பசி 3வது வெள்ளிக்கிழமை குலதெய்வங்களை வழிபாடு செய்ய உகந்த நாளாகும். அதாவது யம பய விலகும் என்பது நம்பிக்கையாகும். இந்த ஐப்பசி வெள்ளிக்கிழமை தொடர்பில் சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி சபரிமலை குருமுதல்வர் மகாராஜா ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாமசிவ சிவாச்சாரியார் விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். வருகின்ற வெள்ளிக்கிழமை ஐப்பசி வெள்ளிக்கிழமை, அதிலும் இந்த ஐப்பசி மாதத்து 3வது வெள்ளிக்கிழமை. இந்த பொதுவாக ஐப்பசி வெள்ளி என்றதுமே நமக்கெல்லாம் ஒரு சிறப்பு. இந்த ஐப்பசி வெள்ளிக்கிழமையிலே மூதாதையர்கள் முன்னோர்கள் வழிபட்ட குலதெய்வங்களை நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது ஜம பயம் நீங்கிவிடுமாம். இந்த ஐப்பசி வெள்ளியிலே இப்போ சில வருடங்களிலே 4 கிழமைகள் வெள்ளிக்கிழமை வரும், சில வருடங்களிலே 5 வெள்ளிக்கிழமையும் வரும். இம்முறை 4 வெள்ளிக்கிழமைகள். இந்த 3வது வெள்ளிக்கிழமை வருகின்ற வெள்ளிக்கிழமை. இந்த ஜமபயத்தை நீக்கக்கூடியது. குலதெய்வங்களை வழிபாடு செய்ய வேண்டும். எங்களுடைய அப்பா வழி குலதெய்வம், அப்பா தாத்தா, தாத்தாவுடைய அப்பா, அவர்கள் வழிபட்ட குலதெய்வங்கள். அம்மா வழி குலதெய்வம், அம்மாவுடைய அப்பா, அவருடைய அப்பா, அவ்வாறு அந்த குலதெய்வங்களை நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது ஜமபயத்தை நீக்கக்கூடியது. முன்னோர்கள் மறைந்த தாத்தா பாட்டி பாட்டா பாட்டியினுடைய ஆசிகளும் கிடைக்கக்கூடிய வகையில் அமையும். அதனாலே தான் இந்த ஐப்பசி மாதத்திலே 4வது வெள்ளிக்கிழமை, ஐப்பசி கடைசியிலே வருகின்ற வெள்ளிக்கிழமையிலே ஜம சம்ஹாரம். இது பொதுவாக பல ஆலயங்களிலும் நடைபெறுவதில்லை, ஒரு சில ஆலயங்களிலே. ஆரம்ப காலம் முதல் கிட்டத்தட்ட இந்த ஆலயம் ஆரம்பித்த காலத்திலே இருந்து இன்று வரையிலே நல்லூர் கந்தசுவாமியார் ஆலயத்திற்கு, நல்லைக்கந்தனுடைய ஆலயத்திற்கு மேற்கு பக்கத்திலே அமைந்திருக்கின்ற நல்லூர் சிவன் கோவில், அந்த நல்லூர் சிவன் ஆலயத்திலே இந்த ஜமசம்ஹாரம் ஐப்பசி கடைசி வெள்ளியிலே நடைபெறும். காலாகாலமாக நான் அறிந்த வரையிலே கிட்டத்தட்ட 63 வருஷங்களுக்கு மேலாக இந்த ஜமசம்ஹாரம் அங்கு மட்டும்தான் நடைபெறுவது. இப்பொழுது இன்னும் சில இடங்களிலே அவ்வாறு செய்கின்றார்கள். எல்லா சிவன் ஆலயங்களிலும் செய்யப்படுகின்ற பொழுது ஒரு சிறப்பு. இந்த யமனை சம்ஹாரம் செய்வது, மார்க்கண்டேயருக்காக சிவன் யமனை சம்ஹாரம் செய்தது. அந்த வகையில் அந்த சிறப்பான யமசம்ஹாரம் இந்த ஐப்பசி வெள்ளியிலே. அதனால தான் இந்த ஐப்பசி மாதத்தில் வருகின்ற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளும் பிதர்களுடைய முன்னோர்களுடைய ஆசியை பெற்று அவர்கள் வழிபட்ட தெய்வத்தை, அந்த குலதெய்வங்களை நாம் பொங்கல் வைத்து வழிபாடு செய்தால் ஜமபயம் விலகும் என்ற நல்ல சிந்தனையோடு நாமும் எங்களுடைய குலதெய்வங்களை வழிபட்டு முன்னோர்களுடைய ஆசியையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இந்தியா தமிழ்நாடு தஞ்சை பெரிய கோவில் பெருவுடையார் அன்னாபிஷேகம் சிறப்பாக இடம்பெற்றது. இந்திய தமிழ்நாடு தஞ்சை பெரிய கோவில் பெருவுடையார் அன்னாபிஷேகம் இன்று காலை சிறப்பாக நடைபெற்றது. சிவனுக்கு விசேடமான அபிஷேகங்களில் ஒன்றான அன்னாபிஷேகம் இன்றைய தினம் ஐப்பசி பௌர்ணமி தினத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.